ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் பிளாக் லெவலில் எபிசோட் 43 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் நிம்மதியா உட்கார்ந்து இந்த கேமை ரசிச்சு பார்க்க முடியல. இதுக்கப்புறம் எனக்கு விஷுவல் ட்ரீட் தான். இங்க பாரு கிழவா, என்னால இங்க வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நானும் பிளேயரா இருக்கணும், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். அவர்கிட்ட மோதனம் போல நீங்க. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் வேலைக்காகாது தம்பி. மக்கள் இந்த ஷோவை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏமாத்த முடியாது. அது போக இதுக்கு சீக்கிரமா முடிவு கட்டுறது தப்பு இல்லையா? அப்படின்னா சரி, நீ ஏதோ ரசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிற, நீ பாரு. அப்ப நீயும் இதுக்கு ஒத்துக்கிற, அப்படிதானே? ஓ, போட்டியாளர்கள் இப்படி பண்ணுவாங்க. நான் நினைச்சேன் ரெண்டு பேரும் மோதிப்பாங்க. தோத்து போனாங்கன்னா நான் உங்களை கொண்டு போட்டுருவேன். இங்க ரொம்பவே கோல்டா இருக்கு. அந்த கிழட்டு பையன் கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்ல. அண்டர் வாட்டர் டெம்பிள்ல எந்த மேஜிக்கும் வேலைக்கு ஆகாது. இது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. ரொம்ப சின்னதா இருக்கான். சண்டை போடுறது, இவங்கிட்ட சண்டை போடுறது எனக்கு தான் அசிங்கம். ஓ, என்கிட்ட இப்ப நீ தான் சண்டை போட போறியா? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பிளாக் புல்ஸ் தானே? மத்த மேஜிக் நைட் ஸ்குவாட்ஸை விட நீங்க தான் ரொம்ப வீக்னு கேள்விப்பட்டேன். மரி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வந்தா வேலையை முடிச்சிடலாம். உன் கையில இருக்க அந்த பழைய இரும்பு என்ன எதுவும் செய்யாதுன்னு தெரிஞ்சு உன் கையில வச்சிருக்க. நீ என்ன தாக்குதல் செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் அதை என்னால தடுக்க முடியும். ஓ, அப்படியா? இது உண்மையாவே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு கியூரியாசிட்டிக்காக கேக்குற கேப்டன், உங்க மேஜர்ஸ்க்கெல்லாம் என்ன ரேங்க் போடுறீங்க? அவங்க எல்லாரும் இப்போ ஜூனியர் லெவல்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேங்க் எல்லாம் இங்க அவ்வளவு முக்கியம் கிடையாது. இங்க இருக்கிற டெம்பிள் மேஜர்ஸ் எல்லாருமே மேஜிக் நைட்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்க. அவங்க ஜூனியர்ஸ் கூட சண்டை போடுறதா? கண்டிப்பா இந்த ஜூனியர் நைட்ஸால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா? பாவமா இருக்கே. கண்டிப்பா கஷ்டம் தான் போல இருக்கு. நிறைய பேசுது. வெளியில இருந்து பாக்குறத விட உள்ள போய் பார்த்தாதான் உண்மையான பவர் தெரியும். என்ன தோத்துக்கிட்டு இருக்கானுங்க? இதெல்லாம் வாய்ப்பு இல்லையே. ஏண்டா, 2 சொட்டு தண்ணி வச்சுட்டு என்னோட நெருப்பு பவரை நீ அழிச்சிருவியா? சாதாரண பேட்டில் நான் சொன்னேன், இப்போ உன்னை ஃபிஷ் ஃப்ரை ஆக்குற பாரு. என்ன இவன் சரியான வீக்கான ஆளா இருப்பான் போல இருக்கு. எனக்கு போர் அடிக்குது. ஸ்ட்ராங்கானவங்க எங்க இருப்பாங்க? மரி எனக்காக காத்துக்கிட்டு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ற. உன் பவர் என்னங்கிறது இப்ப புரியுதா? என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல. என்னோட மோலுஸ் மேஜிக் எந்த ஸ்பெல்லா இருந்தாலும் அதை இம்பாக்ட் பண்ணுமே. என்ன இது? இது ஆன்டி மேஜிக். எதிர்பார்த்தேன். இதெல்லாம் சுத்தமா வேலைக்கு ஆகாது. அடுத்து யாருன்னு பாப்போம். யா, அந்த மீன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்கடா. அங்க போட்டு பொளந்துகிட்டு இருக்கானே, நீ ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், நீ அத பண்ணதானே ட்ரை பண்ண. உனக்கு நடக்கலன்னு பொறாமையா? ரூல்ஸ் மேல 10,000 யூஎல் கட்டற. நீ கட்டறியா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் டைம் இருக்கு. மிச்சம் இருக்கிற மேஜர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கண்டிப்பா தோத்து போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க முக்கியமான மேஜர்ஸும் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஈஸியா தோக்கடிக்கவே முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் வருவாங்க. என்ன நீ பாத்திர கூடாது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். இவ்வளவு பயங்கரமா இருக்கிறவன்ட்ட சண்டை போட எனக்கு விருப்பமே இல்ல. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படின்ற யோசனை தான் வரல. இப்பெல்லாம் நான் எந்த இடத்த பாக்குறனோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் போக முடியும் போல இருக்கு. நான் ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது கேம் முடிகிற வரைக்கும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வரவே முடியாது. நான் பாக்குறது எப்படி சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏய் ஃபின்ரோல், தேவையில்லாம ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காத. சண்டை போடு. நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்றீங்க யாமி? அந்த கிழவ கூட பேசிட்டு இருக்கீங்க. நாங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைட் தி சைடு டிஷ். என்னது? அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி போட்டியை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம்ல? என்னால முடியல. ஏய், இது நல்ல ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. அமைதியா இரு. ஆமா ஆமா, உனக்கு ஃபன்னா தான் இருக்கும். கொடுமையை, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? உன்னோட புல்ஸ் எல்லாம் இந்த ஃபைட்ட ரொம்ப போர் ஆக்கிக்கிட்டு இருக்கானுங்க. அது எனக்கு பிடிக்கல. ஏய், வின் பண்றதுக்கு தானப்பா சண்டை போடுறோம். யூசன்ஸ் மேஜிக் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. கெயின் மேஜிக் மான்ஸ்டர் டாய். ஓ, இந்த பெரிய பெரிய இதுவா? எதுவும் பறைய முடியுங்களா? அவ்வளவுதானே. அவன பாரு எப்படி ஓடி போயிட்டு இருக்கானே. இததான் நான் எதிர்பார்த்தேன். ஏய், பேசு, நான் சொல்றது கேளு. இதுதான் அந்த டெட்லியான மிருகமா? இது எங்களை கொன்னுடுமா? இல்ல, நீ இந்த பக்கம் பாக்குற. அந்த பக்கம் திரும்பி பார்த்தாதான் புரியும். டிராயிங் நல்லா இருக்குல்ல? சரி, மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாவது போட்டு ஸ்லைஸ் போட்டு சாப்பிட பார்த்தா. கிரேவ் வந்து கிராபா மாறிட்டான். ஆனா எங்க போனான்னு தெரியல. அவனை கொன்னுறேன். ஓ,
சாமி அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இவ்வளோ சீரியஸாக ஃபைட் இதுக்கு பண்ணுறான். முன்னாடி இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டிவ் பவரை பார்த்ததே இல்ல. இந்த அண்டர் வாட்டர் டெம்பிள பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. அதான் இது ரொம்பவே நல்லா இருக்கு. யும் 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 இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாப்பாடு அதை கொண்டு அடுத்து சாப்பிட்டுக்கிறா போல இருக்கு. வாட்டர் டெம்பிள் இருக்கிற இந்த ஃபுட் சாமபோ. ஆஹா என் பிரின்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இங்க வந்திருந்தா அவர் கூட சேர்ந்து இதை சாப்பிட்டு ஜாலியா இருந்திருப்பேன். போதும் நிறுத்துங்க. இந்த ஹோல் ஈகோசிஸ்டமை எனக்கு தான் சொந்தம். யாரையும் விட மாட்டேன். அது போக இது எல்லாத்தையும் இனி நான் சாப்பிட போறேன். என்னது இது? அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? Yeah. சூப்பரா இது மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறான். ஓ உண்மையிலேயே ஒரு நல்ல இறைதான். அவகிட்ட போவாத தின்றுவான். அப்படிங்களா? ஆரம்பிக்கலாமா? எனக்கு இந்த மாதிரி சீக்ரெட்ஸ்ல பேசினா சுத்தமா பிடிக்காது. உன் மனசுல நீ என்னையும் மோதி ஜெயிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப ஆரம்பிக்கலாம். சாங் மேஜிக் மதர் லல்லபை. என்ன பண்ணாங்க? Confused ஆ? இல்ல இல்ல நான் இன்னும் நிறைய சாப்பிடணும். தூங்க வைக்கிற மேஜிக்கா? ஒருத்தரை தூங்க வச்சாச்சு. இந்த மேஜிக் ஒர்க் ஆகும்னு எனக்கு அப்பவே தெரியும். என் கிரேட் மேஜர்ஸ் வந்து ஆக்ஷன்ல இறங்கறத பாக்குறியா? ஒரு வாரத்துக்கு அவளுக்கு சாப்பாடே கிடையாது. அதுதான் அவளுக்கு தண்டனை. இது ஃபன்னா இருந்தது. சரி அடுத்த 2 பேர் யாராவது மாட்றாங்களான்னு பாக்குறேன். கிரேட். என்னோட Dress எல்லாமே நல்லாவே ட்ரையா இருக்கு. என்னோட அடுத்த விக்டிம் யாரா இருக்கும் சரியா தெரியல. இன்னும் நீ ஆக்டிவா இருக்கியா? உனக்கு லக் நிறைய இருக்குன்னு நினைக்கிற குட்டி பையா. யா அதோட எதிரியே நான் அதான் தோக்கடிச்சேன். ரியலா? இங்க ஸ்ட்ராங்கா யாராவது வருவாங்க, அவங்கள தோக்கடிக்கலாம் தான் இங்க வந்தேன். ஆஹா நான் எதிர்பார்த்த மாதிரி இருப்பான்னு தோணுது. எனக்கும் தோணுது. இதுல யாரு முத ஜெயிக்கிறாங்கன்னு பாத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது போல எப்படிடா என்னால ஒத்துக்க முடியாது. யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் முதல் விருந்து. மேக்னா லைட்னிங் மேஜிக் தெரியலையே. வாட்டர் கிரியேஷன் மேஜிக். See God sealed. ரொம்ப டஃப்பா இருக்கானே. லைட்னிங் பிளஸ் வாட்டர் இது ஒரு நல்ல மேட்ச் தான். அடடா உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பாக்குறானுங்க எங்க பேசுறானுங்க ஒன்றும் தெரியல. இந்த மாஸ்க் மாதிரி ஏதோ போட்ட மாதிரி பேசுறானுங்க. அந்த கீ அங்க ஏதோ இருக்கு. அட என்ன தாத்தா நீங்க இந்த நியூஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ நம்ம வேற யாருக்காவது போட்டிருக்கலாம்ல. சரி நல்ல விஷயம் தான். வார்ம் அப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அவ்வளவு பெரிய விஷயத்தை இவன் தோக்கடிச்சிட்டானா? யார் இவன்? ஆ? ஓ இங்கதான் இருக்கியா? நீ ஆஸ்தா தானே? ஆமா நான் தான். நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உன்கிட்ட இருக்க அந்த ஸ்வாட் வந்து மேஜிக்கை கேன்சல் பண்ணுதாமே. ஆமா உண்மைதான். ஆமா இதை யார் உன்கிட்ட சொன்னது? அது இப்போ முக்கியம் இல்ல. என் டான்ஸ பாக்க ரெடியா? கொஞ்சம் ஹியூமன் தான் போல இருக்கு. மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். இவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். நல்லா ஆடுற மேன். டான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இது எப்படி தரையில இருக்குன்னு பார்க்க விரும்புறியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் கியாட்டோ. என் டான்சிங் மூலமா ஒட்டுமொத்த கிங்டம்லயும் பெரிய அதிர்வை ஏற்படுத்தணும். அவனோட கனவை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த அண்டர் வாட்டர் டெம்பிளை சேர்ந்த எல்லாரும் பீச்சஸ் கிங்டமே ஆளணும்னு ஆசைப்படுறோம். மத்த எந்த சிட்டிக்கும் நாங்க போனதே இல்லை இது வரைக்கும். ஆனா சீக்கிரமே எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன். என்ன நான் இதுல ஜெயிச்சா தாத்தா என்ன பெரிய பதவியில உட்கார வைப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. எது எப்படியோ அவர் என்ன அத்தாரிட்டியா வச்சிருப்பாரு. அதுவே எனக்கு போதும். எஸ் கண்டிப்பா நான் மிகப்பெரிய ஸ்டார் டான்சரா ஆக போற யாராலையும் தடுக்க முடியாது. ஏற்கனவே இவன் பெரிய கனவெல்லாம் வச்சிருக்கானே. ஹேய் ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கனவெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான். ஏன்னா உன்னோட இந்த கனவு இதோட அழிய போகுது. அதனால ரொம்ப வேகமா இருக்கானே. ஏன் டான்ஸ் ஆட்டி வந்து அட்டாக் பண்றான். அவன் பவர்ஃபுல்லா நீ தான் வெறும் இருக்கு. கனவோட மட்டும் இல்ல நண்பா. ஆ? ஆமா உண்மைதான்.
நீ உன் கனவுக்கு ஏத்த வீரன் தான். ஆனா அதே மாதிரி எனக்கும் கனவு இருக்கு. நான் ஒரு விசாட் கிங் ஆகணும். அதனால என்ன மன்னிச்சிரு. என் கனவுக்காக உன் கனவை அழிக்கிறது தப்பு இல்ல. என்னால உன்னை தோற்கடிக்க முடியும். ஓ அப்படியா? நாம 2 பேர் கனவிய வச்சு மோதி பார்த்தோம். யாரால ஜெயிக்குதோ அவங்க கனவு நிறைவேறட்டும். என் கனவு ஜெயிக்கணும். யாரை விட தோற்கடிப்பேன். பிரமாதம். இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. உங்களுக்கு யாரு? இது வரைக்கும் எனக்கு சிங்கிள் ப்ராப்பர் அட்டாக் கூட கிடைக்கவே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? ஆசம். ஒரு வழியை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க ஒரு டெம்பிள் மேஜ் தானே? பரவாயில்ல. என்ன மாதிரி ஒரு ராயல்டி நீங்க பார்க்க விரும்புறது நியாயமான விஷயம் தான். எது எப்படியோ நீங்க ஓடி போக வாய்ப்பு இருந்தா ஓடிடு. பரவாயில்ல, ரொம்ப கியூட்டா பேசுற. முதல்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் நோயல். கொஞ்சம் இருங்க. என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ, பாத்து இப்படி பண்ண ஒரு பொண்ணா doubt-ஆ? இருக்குமோ? இந்த டவுட்டை வேற நான் கிளியர் பண்ணி ஆகணும். இரு. அவளேதான். Oh no. உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் நோயல். நீ இங்கேயா வாழ்ற? அந்த ஆஸ்ட்ரோ வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் போல இருக்கு. டெம்பிள்ல தான் நீ வந்தியா? என்ன மேஜிக் கத்துக்க வைக்கிறதுக்காக எதுக்கு அவ்வளவு மும்முரமா வந்த? ஓ அதுவா? நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் உன்னை அங்க பார்த்தேன். உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்பயாவது தான் இந்த மாதிரி விசிட்டர்ஸ பாப்பேன். அப்பவும் இப்படி நடந்துக்கலனா இப்படி. இதுல நான் வின் பண்ணிட்டா கண்டிப்பா வெளியே போயிடுவேன். என் கனவையும் நிறைவேற்றி நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன். இதுதான் உன் கனவா? அப்ப இவ்வளவு நாள் நல்லது பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்க. என்னது? அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணலையே. அங்க நீ உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த. உன்னோட கனவை நினைவாக உதவி செய்யணும்னு நினைச்சேன். உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நாம எதிரிகளா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இல்லனா போட்டியாளர்களா நம்ம போட்டி போடலாம். ஆனா ஏன்? நம்ம நண்பர்கள் தானே, அப்புறம் ஏன் சண்டை போடணும்? உண்மைதான். ஆனா போட்டின்னு வந்துட்டு அதுல போட்டியாளரை தான் பார்க்கணும். அந்த போட்டியாளரை வீழ்த்தணும்னு மட்டும் தானே நினைக்கணும். சாங் மேஜிக் மதர் லல்லபாய். இந்த கிளடை நம்ம இவங்களாம் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி இது சிறப்பிடிச்சு வச்சாங்க. என்னது இது? இது இப்படியே போயிடுச்சு. வாட்டர் கிரியேஷன் மேஜிக். சீ டிராகன் ஸ்லேயர். ஓ நீ அப்ப சண்டை போட ரெடி ஆயிட்டியா? சாங் மேஜிக் டிஸ்ட்ரக்டிவ் பீட்ஸ். ஓ கம் ஆன் நோயல், என்ன பண்ற நீ? உன்னால இத டிஃபென்ஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது. நீ என்ன பண்ணனும் நான் விட போறது இல்ல. இவ எப்படி இந்த மேஜிக் எப்படி இவ ரிலீஸ் பண்றா? வாவ். ஓ அப்படியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நோயல்? இந்த மாதிரி அட்டாக்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ணாது. என்ன நீ தோக்கடிக்கணும்னு நினைச்சனா என்ன பீட் பண்ணி ஆகணும். நீயும் காத்தும் சண்டை போற மாதிரி தான். போதும், வாயை மூடு. என்னோட அட்டாக் என்னால ஐயோ படலையே. என்னால என்ன பாத்துக்க முடியும். உன்னோட மேஜிக்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால முடியும். ஆனா அன்கான்ஷியஸா நீ என்ன அட்டாக் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு மத்தவங்களை ஹர்ட் பண்ண பிடிக்காது. ஆனா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கரெக்டான ரீசனை யோசனை பண்ணி பார்க்கணும். நீ கனவை நிறைவேற்றறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் சண்டை போட்டு ஜெயிக்கலன்னு வச்சுக்கோயே, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் எதுக்காக இங்க வந்தேன்னு எனக்கு தெரியும். எதிரியும் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி வாங்க நம்ம சண்டை போடலாம். ஸ்டைல் அழகா இருக்குங்க. டான்ஸ் ஆடிட்டே பண்றோம். உண்மையாவே இது ரொம்ப பயங்கரமான மூவா இருக்கு. உன்னோட கவனம் எல்லாம் இந்த சண்டையில தான் இருக்கு. வேற என்ன பண்றது? இவனோட கீயை ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம சொன்னதை நினைச்சு வச்சுக்கோ. என்னோட சென்சஸ் இவன் ஸ்கிராம்பிள் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன். அப்போ இது மேஜிக்கா? நான் நினைச்ச மாதிரி தான் என்னோட பிளேட்ஸ்க்கு எதிராக நடக்குது. உன்னோட ஆன்டி மேஜிக் ஸ்வாட் சாதாரண ஸ்டீலா மட்டும் இருக்க போகுது. என்னோட டான்ஸ் மூலமா இந்த மேஜிக்கை மிக்ஸ் பண்ணி என் மூமெண்ட்டை வச்சு உன்னை நான் ட்ராக் பண்ணி அட்டாக் பண்ண நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற பேரா? இது பவர்ஃபுல்லா இருக்கா? நைஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப். அந்த பதவி அவனுக்கு கொடுப்ப. இருந்தாலும் இதுக்கு மேல வேலை. நீ ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடு. இது நல்லதுக்கு இல்ல. நான் உன்னை சும்மாவும் விட போறது இல்ல. இந்த தண்ணியை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். ஒரு நிமிஷம். வேற ஸ்ட்ரென்த் மட்டும் எனக்கு முக்கியம் இல்ல. வாட்டருக்கு ஷேப் இல்ல. அப்போ அதை பிடிக்கிறது வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். நான் அமைதியா இருக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு.
அவனை நான் தோக்கடிக்கணும்னா நானும் ஓட்டுற மாதிரி நடந்துக்கணும். monkey see monkey do. அதுதான் அதுக்கு எதுவுமே வளைஞ்சு கொடுக்கணும். மங்கியை இன்னைக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஆனா நான் கவலைப்பட்டதே இல்ல. என் பாடி உன்னை அப்படியே மிமிக் பண்ண போகுது. ரெடி ஆயிரு. மேஜிக்கே இல்லாம நீ உன்னோட லிமிட்ஸ்குள்ள தான் இருக்கணும். என்னது பாத்தியாடா, இதுதான் என்னோட ஆட்டம். யாமி சொல்லி கொடுத்தது பிடிக்கும். இம்ப்ரெசிவ். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. அவனோட மேஜிக் ஸ்கில்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கு. சீக்கிரட்டா ஒரு ட்ராப்ப செட் பண்ணி வச்சிருக்காங்க. யார் set போடுவாளா? இப்படியே ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்குவாங்க. இல்ல இல்ல இல்ல, என்னால நீ கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு பதிலா நீ மாட்டிட்டு இருக்க. சீரியஸாவா? இவ எதுக்கும் யூஸ் ஆக மாட்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த சிம்பிளா முடிச்சிட்டா. உண்மையா நான் இவன் மேல பெட் கட்டி இருக்கலாம். இன்னைக்கு இவ வேற லெவல். இவங்க எல்லாம் ஜூனியர் மேஜர்ஸ் தான் என்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு ஜூனியர்லாம் கிடையாது, வேற லெவல்ல இருக்கா. அதுக்குதான் சொன்ன பெருசு, மேஜிக் ஸ்டோனை ரெடி பண்ணி வச்சிடு. எனக்கு தெரிஞ்சு தி ஐ ஆஃப் த மிட் நைட் சன்ங்கிற குரூப்பும் இதை தேடி வர வாய்ப்பு இருக்கு. அவங்க இதை எடுத்துட்டு போகவும் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்குதான் சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்பதான் கேமோட த்ரில்லிங் பாயிண்ட்க்கே வந்திருக்கோம். சொன்னா கேளு. வர்தன் பாய் விளையாட போறாங்க. ஜெயிப்போன்னு சொல்றேன்ல, புரியலையா? என் பையனும் என் பேர பசங்களும் முழுசா ஆட்டத்துல இறங்கினானுங்கன்னா நீங்க எல்லாம் காலிடா. இந்த அண்டர் வாட்டர் டெம்பிள்லயே மைட்டியஸ்ட் மேஜ்னா என் பையன் தான்டா. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ கண்டிப்பா டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆமா ஆமா, நான் டயர்டா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு இதுல உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். உனக்கு பிரேக் வேணா நீ எடுத்துக்க போறியா? நீங்க யாரு வேணா வாங்க. நீங்க யாரு வந்தாலும் உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? ஆமா, நீ அந்த வயசானவரோட பையன் தானே? இவங்கிட்ட பயங்கரமான மேஜிக் பவர் இருக்கு. அந்த வேவ் எனக்கு புரியுது. எனக்கு சந்தேகமே இல்ல, இங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கானவன் இவன் தான். உங்க 2 பேரையும் ஒரே அடியா நான் காலி பண்றேன். உங்க 2 பேர் கூட சண்டை போட டைமும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. இத உங்களுக்காகவே நான் சீக்கிரம் முடிக்க ஒரு வழி பண்றேன். வாட்டர் கிரியேஷன் மேஜிக், போசைடன்ஸ் ஹேமர். இதை யாரு எங்கேயும் முடிக்க போறது இல்ல. ஆமா, இதுக்கு நிறைய பண்ணு தேவை. யாரு? என்ன எல்லாமே எப்படி ஷேக் ஆகுது? இது கேம்லயே இல்லாத விஷயம். அவங்க வந்துட்டாங்களா? மிட் நைட் சன்னு. என்ன நீங்க மட்டும் இங்க தனியா ஃபன் ஓ. பண்ணிட்டு இருந்தா அது நியாயமா? நாங்களும் உங்க கூட கலந்துக்கிறோம். இந்த ஆட்டத்தை சேர்ந்து ஆடலாமா? இந்த எபிசோட் நல்லா இருந்ததுங்க. நான் அன்றைக்கி நோயலுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஃபஸ்ட் டைம் வரப்பவே அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. போன எபிசோடில் தாத்தா ஹேர் ஸ்டைல் பார்க்குறப்பே தெரிஞ்சது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கே, அந்த பொண்ணுக்கு இதே ஹேர் ஸ்டைல் தான் இருந்துச்சுன்னு இருந்தது. பார்த்தா இவங்களுடைய பசங்க தான் போலகுது. ஃபஸ்ட் நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது கடல் வாழை உயிரினங்களே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் மாஸ்க் ஆடவே இல்லைன்றப்போ டவுட் வந்துச்சு. ஓ இது மாஸ்க் போல் ஹியூமன்ஸ் தான் போலகுது எல்லான்ட்டு. அப்புறம் டவுட் வந்துச்சு, அதே தான் நடக்குது. இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது. நான் சொன்னேன், ஏன்டா இவங்க கூட விளையாடலாம், இதே இப்போது மிட் நைட் சொன்ன அவங்க வந்தால் விளையாட போகிறான்னு இன்னைக்கு தூக்கி சொல்லிட்டு வாடா அப்படின்ட்டு வச்சுன்னு போயிருப்பாங்க. அது நான் அப்படி சொல்லி வாய மூடலாம், கரெக்டாக வந்துட்டானுங்க. இனிமேல் ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறேன். மேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் கெட்டவங்க மாதிரி தெரியல. ஜஸ்ட் தாத்தா சொல்கிற இது பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. நான் வெளியே போனால் அந்த என்ன சொல்ல நம்ம பசங்க மாதிரி தான். இந்த கடல் தாண்டி வெளியே எங்கேயுமே போகாத பசங்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தாத்தா இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் செய், நான் அவனை வெளியே விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி மாதிரி நடத்துகிறேன். அவ்வளோதானே தவிர ஒன்று சீரியஸாக இல்லை. வின் பண்ணால் ஸ்டோன் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு கேமே விளையாடுறாங்க. சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ரியல் வில்லனுங்களே இப்போ தான் வந்திருக்காங்க. மேபி இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து மோதி அவங்கள தடுத்து என்ன பண்ணதான் உண்டு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.